Hello friends, welcome to Aarthi Ganesh Creations. இன்னைக்கு தக்காளியில் ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் இட்லி தோசைக்கு அருமையான காம்பினேஷன். செஞ்சு பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 10 தக்காளி சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 9 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, 1/4 மூடி துருவின தேங்காய், ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரும். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சொம்பு தண்ணி, தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம். இன்னைக்கு செய்கிற அளவு ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு, துருவின தேங்காய், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடிட்டு 5 விசில் விட்டுக்கலாம். விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அந்த இருத்து வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டில் உப்பு சேர்த்துருக்கோம். சப்போஸ் அதில் கம்மியாக இருந்தால் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. சூடாக இட்லி தோசை கூட சர்வ் பண்ணி அருமையாக சாப்பிட்லாம். ஆரோக்கிய வாழ்வு சிறக்க சோறு முக்கியம் பாஸ். விவசாயம் காப்போம். நன்றி.